மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மல்லி 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 மல்லி. மல்லி இந்தா. தேங்க்ஸ்ங்க. மல்லி சொல்லுங்க. சாரி மல்லி, ரேணுகா உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறா. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அவளை நான் ஒன்னும் சொல்ல முடியாது. அவகிட்ட கோவப்பட்டாலும் அதை புரிஞ்சுக்கிற நிலைமையில இல்ல. இதெல்லாம் நீங்க சொல்லணுமாங்க? எனக்கே தெரியாதா? என்னதான் அவங்க வெண்பாவை பெத்தெடுத்த அம்மாவா இருந்தாலும் இந்த சமயத்துல அவங்களும் வெண்பாவை மாதிரி குழந்தையாதாங்க இருக்காங்க. இல்ல மல்லி, வெண்பாவை விட அவ இன்னும் உலகம் தெரியாத குழந்தையா இருக்கா. நீதான் பாவம். வெண்பாவையும் பாத்துக்கிட்டு ரேணுகாவையும் பாத்துக்கிற மாதிரி இருக்கு. எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ ரொம்ப வரி பண்ணிக்காத. நான் வீட்டுல இருக்கிறப்ப ரேணுகாவை நான் பாத்துக்கிறேன். நான் வெளியில போறப்ப மட்டும் நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, அது போதும். நான் ஏதாவது கஷ்டமா இருக்குன்னு சொன்னேனா? சொல்லல, ஆனா எனக்கே புரியுது. அதான் நீங்களே சொன்னீங்களே அவங்க குழந்தை மாதிரின்னு. குழந்தை உதைச்சா வலிக்குமா என்ன? இல்ல வலிச்சாலும் நம்ம உட்கார்ந்து ஃபீல் பண்ணுவோமா? சாதாரணமா தானே எடுத்துப்போம். நீ சொல்றது சரிதான் மல்லி. ஆனா அந்த குழந்தை நம்ம குழந்தையா இருந்தா நமக்கு வலிக்காது. வலிச்சாலும் சகிச்சுக்குவோம். ஆனா இன்னொருத்தவங்களோட குழந்தையா இருந்தா அப்போ குழந்தைய நம்ம அவ்வளவு சீக்கிரம் திட்ட மாட்டோமே. குழந்தைய திட்ட மாட்டோம், ஆனா குழந்தைய வளர்த்தவங்களை திட்டுவோம்ல. நான் திட்ட மாட்டேங்க. எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். எந்த குழந்தைங்க தப்பு செய்யாம இருக்கும்? சரிங்க, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். நீங்களும் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துருங்க. சாப்பிடலாம். மல்லி 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 போதும். மல்லி 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 ஒரு நிமிஷம் இரு. நீ நிறைய வச்சுட்ட, நான் மாமாவுக்கும் கொடுத்துறேன். மாமா இதுல 2 இட்லி எடுத்து. அட நீ சாப்பிடு மாப்ள. மாமா நான் எப்போ 4 இட்லி தான் சாப்பிடுவேன். ஆனா இன்னைக்கு மல்லி அடிக்கிட்டே போயிட்டா. ஆல்ரெடி நான் ஜிம்முக்கு வேற போக முடியலையா. சாப்பாடை கொஞ்சம் குறைச்சாதான் சரியா இருக்கும். ஆனா பாருங்க, நான் டயட்னு நினைக்கிறது எப்படி இவளுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியல. உடனே எனக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு என்ன டயட் இருக்க விடாம பண்ணிருவா. இந்தாங்க. எனக்கு போதுமா? போதும் போதும். போதுமா? போதும். வெண்பா, சாம்பார் எப்படி இருக்கு? ஓகே. நாளைக்கு லாயரை போய் பாத்துருவோம். எதுக்குமா இப்ப திரும்பவும் வக்கீல் கிட்ட? இப்பதான் எல்லா பிரச்சனையும் கொஞ்சம் மூச்சு விடுறோம். பிரச்சனை எல்லாம் இல்லன்னு, நம்ம ரேணுகா அக்கா விஷயமாதான். அது பிரச்சனை தான். பிரச்சனை இல்லைன்னு சொன்னா எப்படி? என்னன்னு? வக்கீல் கிட்ட நாம எதுக்குமா போகணும்? அவ இங்க இருக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, அப்ப இருந்துட்டு போட்டுமே. அப்படி இல்லன்னு, நாளைக்கு அவங்க அப்பாக்கு விஷயம் தெரிய வந்தா பிரச்சனை பெருசாயிடும்ல. அவங்க எப்ப வந்தாங்கன்னு நாம சொல்ல வேண்டி வரும். அப்புறம் இவ்வளவு நாள் ஏன் மறைச்சிங்கன்னு அப்ப நம்ம மேல தப்பு வரும்ல. அப்படின்னா நேரடியா அந்த ஆள்கிட்ட போய் சொல்லிட வேண்டியதானே? இந்தயா உன் பொண்ணை கொண்டுட்டோன்னு சொல்லிட்டு இருந்தல, இந்த உன் பொண்ணுன்னு அவர்கிட்ட ஒப்படைச்சிட வேண்டியதானே? ஆமாமா.
அவர் திரும்ப வந்து பிரச்சனை பண்றதுக்கு முன்னாடி நீங்களே உங்களை கதிரேசன் தாத்தா கிட்ட விட்டுருங்க டேடா. வெண்பா, இது உனக்கு புரியாது. நீ கொஞ்சம் அமைதியா இரு. டாடா என்ன செய்யணும்னு முடிவு பண்ணுவாரு. மாப்பிள, நான் சொல்றதான் சரியா வரும். வீணா என் மேல கொலைப்பழி போடலான்னு சுத்திட்டு இருந்தியே, உன் பொண்ணு உயிரோட தான் இருக்கான்னு ஒப்படைச்சிட்டா பிரச்சனை முடிஞ்சது இல்ல? இல்ல அண்ணன், பிரச்சனை எப்படி முடிஞ்சதுன்னு சொல்லுவீங்க? அப்படி பண்ணா கதிரேசன் நடத்தது திரும்பவும் கஸ்டடி கேஸ் தூசி தட்டுவாருல்ல. வெண்பா அவர்கிட்ட போக வேண்டியதா இருக்கும். ஆள் ஆளுக்கு ஏதாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. வக்கீல் கிட்ட கேக்குறது தான் சரியா இருக்கும். அத அப்புறம் பாத்துக்கலாம் மல்லி. நீ முதல்ல அன்னபூர்ணி அம்மா கிட்ட சொல்லிட்டியா? இல்லங்க. அவங்க கிட்ட சொல்லணும்ல மல்லி. என்ன சொல்லணும்? எதுவா இருந்தாலும் அவங்க வந்த பிறகு பேசிக்கலாம். போன்ல சொல்ற அளவுக்குலாம் அவசரம் இல்ல. இல்ல மல்லி, அவங்க பெரிய மனசு பண்ணி எனக்கும் வெண்பாக்கும் அவங்க வீட்ல அடைக்கலம் கொடுத்துருக்காங்க. அதுவே பெரிய விஷயம். இப்ப நான் பாட்டுக்கு அவங்க கிட்ட கேட்காம என் இஷ்டத்துக்கு ஒவ்வொருத்தரையா கூட்டிட்டு வந்தா அது தப்பா இருக்காதா? அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேங்க. இல்ல மல்லி, அவங்க கிட்ட நான் சொல்றதா முறையா இருக்கும். விடுங்க, அதான் நான் பேசிக்கிறேன்னு சொல்றேன்ல. நீங்க முதல்ல சாப்பிடுங்க. மல்லி, நீயும் உட்கார்ந்து சாப்பிடு. இல்லங்க, எனக்கு பசிக்கல. வெண்பா சாப்பிடு. டாடா, மல்லிமா பாவம் டாடா. ஏன் அப்படி சொல்ற? அங்க வந்ததுல இருந்து மல்லிமா முகமே சரியில்லை. அப்படிலாம் இல்ல வெண்பா. மல்லி ரேணுகாவை நல்லா கவனிச்சுக்கிறா. மல்லியை பொறுத்த வரைக்கும் ரேணுகா மட்டும் இல்ல, யாரா இருந்தாலும், ஏன் மூணாம் மனுஷங்களா இருந்தா கூட மனிதாபிமானத்தோட தான் சொந்தமா கூட பிறந்தவங்களா நடத்தக்கூடியவ. அப்பேற்பட்ட மனசை படைச்சவ மாப்பிளவ. அதுக்காக எல்லாத்தையும் அவ ஏத்துக்கிட்டான்னு அர்த்தம் இல்ல மாப்பிள. இவ்வளவு நாளா இந்த மல்லி பொண்ணு இவனுக்காகவும் இவன் பொண்ணுக்காகவும் என்னென்ன செஞ்சிருப்பா. அவளுக்குன்னு சின்னதா கூட ஒரு ஆசை இல்லாம வெண்பாவை அவ்வளவு பிரியமா வளர்த்தா. ஒரு வழியா மாப்பிள்ள அவளை பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டான்னு சந்தோஷப்படுறப்பவா இப்படி திடுதுப்புன்னு இவளை தேடி பிடிச்சு கூட்டிட்டு வரணும். கடவுளே, இப்படி நடக்கும்னு யாரு கண்டா? செத்து போனவ உசுரோட எழும்பி வருவான்னு யாரு நினைச்சா? என்னத்த சொல்றது? இருந்தாலும் இந்த ஆண்டவனுக்கு மல்லி மேல இவ்வளவு வன்மம் கூடாது. மாப்பிள மாப்பிள மாப்பிள, ஒரு நிமிஷம். என்ன மாமா? மாப்பிள, இதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லு. நம்ம ரேணுகா இவதான்னு எப்படி இவ்வளவு உறுதியா சொல்ற? என்ன மாமா பேசுறீங்க? அவளை நீங்க பாத்திருக்கீங்கல்ல, அவ குரலையும் கேட்டிருக்கீங்கல்ல. இப்படி கேட்டா எப்படி? நீங்க தானே அந்த சந்தேகத்தை கிளியர் பண்ணி சொன்னீங்க. இப்ப நீங்களே இப்படி கேக்குறீங்களே. நானா? நான் என்ன சொன்னேன்? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பத்தி விசாரிக்க போயிட்டு வந்து பாடி மாறிடுச்சுன்னு அவன் சொன்னான்னு சொன்னதே நீங்க தானே. இப்ப இப்படி பேசுறீங்களே மாமா. நான் கிளியர் பண்ணி சொன்னதை சொல்லல மாப்பிள. ரேணுகா செத்துட்டான்னு பாடியை வச்சு எல்லா காரியமும் பண்ணிட்டோம். அப்புறம் எப்படி மாப்பிள இவளை ரேணுகா மாதிரி ஒருத்தி நினைக்காம நம்ம ரேணுகா தான் எப்படி நீ இவ்வளவு உறுதியா சொல்ற? உறுதியா சொல்றதுக்கு என்ன மாமா இருக்கு? அவள மாதிரி ஒருத்தின்னு நினைக்கணும்னா ஏதாச்சும் ஒரு வித்தியாசம் தெரியணும் மாமா. கண்ணு, குரல், காது, மூக்கு, உயரம்னு ஏதாச்சும் ஒரு வித்தியாசம் இருக்கும். ஆனா இவகிட்ட எந்த வித்தியாசத்தையும் என்னால உணர முடியல. பார்த்ததுமே இவ ரேணுகா தான் என் மனசு சொன்னிச்சு. அதனாலதான் நான் உங்களை விசாரிக்க சொன்னேன். நீங்களும் நான் நினைச்ச மாதிரியே பாடி மாறிடுச்சுன்னு வந்து சொன்னீங்க. மனநிலை சரியில்லாம அந்த கும்பலோட ரேணுகாவை நீங்க பார்த்திருக்கணுமே. மாமா, நான் சாகுற வரைக்கும் அந்த நிமிஷத்தை மறக்கவே மாட்டேன். என்னால மறக்கவே முடியாது. எப்படி இருந்த ரேணுகா அந்த கோலத்துல பார்த்த நிமிஷம் எனக்கு எல்லாமே போயிடுச்சு மாமா. மாமா, என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல மாப்பிள, நீ மனசுல எதுவும் வச்சுக்காத. நான் உன்ன எதுவும் தப்பா நினைக்கல. மல்லியை நினைச்சு வருத்தப்பட்ட, அவ்வளவுதான்.
காலம் என்ன கணக்கு போட்டு வச்சிருக்குன்னு தெரியல. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா த சென்னை சில்க்ஸ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா த சென்னை சில்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.